வெல்கம் டு குக்ஹவுஸ் சமையல். வாங்க இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் harabharakabab வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 250 ml அளவிற்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். தண்ணீர் கொதிக்கும் வரை காத்திருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் அளவுக்கு பாலக்கீரை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் இதை வேக வச்சிடலாம். பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை தண்ணியிலேருந்து எடுத்து வடிச்சிட்டு ஆற வச்சிடலாம். அடி கனமான ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவிற்கு பீன்ஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். அது போலவே 1 கப் அளவிற்கு கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1 கப் அளவிற்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் 2லிருந்து 3 நிமிஷம் வரையும் இதை வேக வைத்துடலாம். பீன்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, கே அப்படின்னு சொல்லி நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். இதனால் நம்மளோட டிப்ரெஷன் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட்டாணியில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்குது. இதனால் பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துடலாம். பிறகு வேக வச்ச காய்கறிகளையும் ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொரப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. அரைத்து எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அதில் 1 கப் அளவிற்கு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அது போலவே பச்சை மிளகாய் 1 சின்னசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா பவுடர், 1 கப் அளவிற்கு பன்னீர், 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பிரெட் கிராம்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கார்ன்ஃப்ளவர், அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம கடைசியாக 1 கப் அளவிற்கு கொத்தமல்லி தழைகளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸை போட்டு கொஞ்சம் டைட்டாக இதை கலந்துக்கோங்க. கடைசியாக 3/4 டீஸ்பூன் அளவிற்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட போனும் டீத்தும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது பெருமுதவி செய்து. டயபெட்டிக் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமும் கூட. இது போல் ஒரு பால்ஸ் ஷேப்பில் எடுத்துகிட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் வந்ததுக்கு பிறகு பிரெட் கிராம்ஸில் இதை நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பிரெட் கிராம்ஸ் படும்படி இதை நம்ம நல்லா இது போல் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் டிப் பண்ணி எடுத்ததற்கு பிறகு இதில் ஒரு முந்திரி பருப்பு இது போல் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது போலவே நம்மகிட்ட இருக்க அனைத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதற்கு பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடியதை ஒன்று ஒன்றா
உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா முழுகும் வரை இருப்பது போல் பார்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம திருப்பி விட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. இது போல் இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கும் வரை இதை வந்து குக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சுலபமான மெத்தட், அதே போல் ஹெல்தியான ஒரு ஃபுட்டும் கூட. இதில் எல்லா காய்கறிகளையும் கீரைகளையும் சேர்ப்பதனால நமக்கு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், சத்துக்கள் வந்து கிடைக்கும். செய்கிறதும் ரொம்ப சுலபம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான ஹரபரா கபாப் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.